இதான் இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஏன்னா ஒரு சகோதரி வந்து கேள்வியாகவே கேட்டிருக்கிறார், தயவு செஞ்சு இந்த 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய உண்மையான விஷயத்தை சொல்லுங்க மௌலவி. என்னுடைய வாழ்க்கை வந்து பொய்யை சொல்லி திருமணம் முடித்து தந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சமுதாயம் என்ன சொல்லுது, இந்த பழமொழி வந்து எல்லார்டையுமே புழக்கத்தில் இருக்கும். கல்யாணத்துக்காக பொய் சொல்லலாம், 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் முடி அப்படின்னு நம்ம மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யே சொல்லக்கூடாது. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனை துருவி துருவி ஆராயிறது, அடுத்தவன் குறைய பேசுறது, இதெல்லாம் தடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூட அடுத்தவன் குறைய வந்து பேசாதீங்க, ஒலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, அடுத்தவருடைய குறைய பேசாதீங்க, ஒலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலாவும் சொல்லி காட்டுறான். ஆனாலும் கல்யாணம் என்று வந்துட்டால் குறைய சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை 2 பேரும் பொண்ணு கேட்குறாங்க, இதில் யாரை நான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேரில் உள்ள குறையையும் சொல்கிறாங்க. அவருமா இப்படி, இவரில் இந்த குறை இருக்குது, இதில் நீ விரும்பினதை எடுத்துக்கோங்கிறாங்க. கல்யாணம் என்று வந்தால் குறைய சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அந்த பழமொழி என்ன அப்படின்னு சொன்னால், மருகி வந்தது தான் அது. ஒரு 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 பழமொழியாக மக்களிடத்தில் பேச்சில் இருக்கிறது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த சொல்லும் மருகி இன்னொன்றா மாறி வந்துடுது. உதாரணமாக சொல்லுவாங்க, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனுங்கிறது தான் பழமொழி. ஒரு ஒரு வைத்தியம்ங்கிறது வந்து மூலிகைகளை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு 1000 மரத்தினுடைய வேரை பிடுங்கி அதனுடைய மருத்துவ குணங்களை ஆய்வு செஞ்சால் அவன் ஒரு அரை வைத்தியன் அப்படிங்கிறது தான் பழமொழி. அது எப்படி மருகி வந்திருக்குதுன்னு சொன்னால், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அப்போது ஒரு 2000 பேரை கொன்றா தான் ஒருத்தன் வைத்தியனாக முடியுமா? வேறுங்கிறது பேருன்னு வந்தாச்சு. அதே மாதிரியாக 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது மருகி வந்தது. 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம்ங்கிறது தான் யதார்த்தமே. ஒரு கல்யாணம் வந்தால் ஒருத்தர் 2 பேரை விசாரிக்கக்கூடாது, 1000 பேரை விசாரி. ஏன்னா இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையை வந்து இதில் தான் வந்து தங்கி இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு மாப்பிள்ளை எடுத்துறவோ ஒரு பெண் எடுத்துறவோ கூடாது, அது ரொம்ப விசாரிக்கணும். அந்த ஃபேமிலி, அந்த பேக்ரவுண்ட், அந்த ஊர், அந்த மக்கள், அந்த ஏரியா, அந்த பகுதி, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க எதிரி, இதெல்லாம் விசாரிச்சுமா எப்படி அப்படின்ட்டு துருவி துருவி ஆராய்ஞ்சு ரொம்ப ஊடாறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கல்யாணத்தை பேசணும். சும்மாவா போச்சு, நம்ம ரொம்ப பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்த நம்ம மகளுக்கு கல்யாணம்னு வந்தாலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், லட்சணம் இருக்கான்னு முடிச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகு ஐயையோன்னு தலையில் கை வைக்கிறதா? நடக்குது ஒரு சிலது, ஏதோ நடந்து முடிஞ்சு நம்மளால் மீறி இறைவனுடைய கலா நடக்குது. ஆனால் நம்ம முட்டாள்தனமாக போய் முட்டிக்க கூடாது. 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம், அதுதான் மருகி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் அப்படின்னு என்ன செஞ்சது வந்துடுது. எனவே கல்யாணம் என்று வந்துட்டா கட்டாயம் நீங்கள் விசாரியுங்க, எப்படிப்பட்டவன், எப்படி ஆள், கொஞ்சம் வந்து ஊடறுத்து பாருங்க. ஏன்னா அந்த அவனுடைய நடவடிக்கைகள் என்ன, யாரோடு பழகுறான், என்ன கொள்கையில் இருக்கிறான், யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் நாம் துருவி துருவி ஆராய வேண்டி இருக்குது கல்யாணம் என்று வந்துட்டான். ஆக கல்யாணம் என்றால் 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம் என்கிறது தான் உண்மை. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்கிறது அந்த பழமொழி மருகி வந்த ஒரு பழமொழி தான். சொல்லுவாங்க, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருமா? அடி தாங்க இல்லாமல் அது அப்படியே விலகி பக்கத்தில் போய் நிற்குமா? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் தகரும் என்கிறது நகரும் என்று மாறி வந்தாச்சு. அது மாதிரி தான் 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்ங்கிறது மருகி வந்திருக்குது. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம்ங்கிறத 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் அப்படின்னு மருகி வந்துட்டு யதார்த்தம் தீர விசாரிக்கணும். அவ்வளோதான். கல்யாண விஷயத்தில் நம்மள்கிட்ட விசாரித்தா உண்மையை சொல்லணுங்க. இந்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை வந்து என் மகளுக்கு இதை கல்யாணம் பண்ணுறதாக வந்து முடிவெடுத்திக்கிறோம், எப்படிப்பா அவரை பற்றி சொல்லுங்கன்னா நம்ம தெரிஞ்சதை சொல்லிடணும். அவர் சிகரெட் குடிக்காரங்க, நான் கண்ணால் கண்டிக்கிறேன், அதை நம்ம சொல்லிடணும். அது ஒரு மனுஷன் குறை பேசுறது கிடையாது, அந்த ஆள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு விட்டுருணும். அதை வந்து நம்ம எடுத்து பத்திரிகை அடித்து கொடுக்கறதில்லை. எனவே கல்யாணம் என்று வந்தால் உண்மையை சொல்லணும், கல்யாணம் என்று வந்தால் தீர விசாரிக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியதும் மனசுக்கு நிம்மதியானதும். இதுதான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.